ஹாய் எவ்ரிவன், நான் பிரவீன். நீங்கள் நான் பெங்களூரில் இருக்க 2 டெலாய்ட் ஆஃபீஸும் சுற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெலாய்ட் ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ். கரெக்டாக இது பேலஸ் ரோட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்கோ ஸ்பேஸில் இருக்க இன்ஜினியரிங் டெலாய்ட் ஆஃபீஸும் சுற்றி பார்க்க போகிறோம். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்பேஸில் இருக்குது, அதுவும் பெங்களூரில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போகலாம். கரெக்டாக காலையில் 9 மணி. கரெக்டாக நேராக இந்த மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் ஒரு பஸ் தேடி ஒரு 12 சீன்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. அங்கே போனால் 3 ஸ்டாப் தான் இருக்குது. அதுக்கு வந்து 12 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. அங்கேயே ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணி டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஆனால் வந்து பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடாமல் நடு ரோட்டில் இறக்கி விட்டான். கேட்டால் டிராஃபிக் ஜாம், இங்கேருந்து நடந்து போ, நீ ஒருத்த மட்டும் தான் இங்கே இறங்க போகிற அப்படின்ட்டான். சரி ஓகே போடாதேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நடந்து போனேன். அங்கே போனால் நமக்கு இங்கே நம்ம ஊரில் கிராஸ் பண்ணுற மாதிரி கிராஸ் பண்ணக்கூடாதாமா, சிக்னல் போட்டு தான் கிராஸ் பண்ணணுமாம்மா. ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே ரோடு கிராஸ் பண்ணி வந்தேன். கரெக்டாக காலையில் பார்த்தா வெள்ளக்காரங்க நடு ரோட்டில் ஓடிட்டுருக்காங்க. அப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. உள்ளுக்குள்ளே போகணுன்னா ஐடி கார்டு வேணும்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை ஐடி கார்டு எடுத்து வந்தங்காட்டிக்கு பேக்கப் இருந்துச்சு. அப்போ ஐடி கார்டு காமிச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டேன். மொத்தமாக இங்கே பார்த்தீங்கன்னா 25 மாடி இருக்குது. அதில் 8வது மாடியிலேருந்து 17வது மாடி வரைக்கும் ஆர்ட்ஸ் பசங்க யூஸ் பண்ணுவாங்க. அவள் 17வது மாடியிலிருந்து மொத்தம் 22வது மாடி வரைக்கும் டெலாய்ட்டோட இன்ஜினியரிங் ஆளுங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்ஜினியரிங்னால நம்ம 22வது மாடியில் தான் நம்ம ஆளுங்களாம் உட்காந்துட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போனால் லாபியில் வந்து என்னோடய ஐடி கார்டு செக் பண்ணாங்க. அப்புறம் வேலிடான பர்சன் தான் சொல்லிட்டு நேராக 17வது மாடிக்கு போக சொல்லிட்டாங்க. அங்கே போய்ட்டு நம்மளோட எங்கே இருக்காங்கன்னு கேட்டு லிஃப்ட்டில் போயிட்டோம். லிஃப்ட்டில் போனால் 8 லிஃப்ட் இருக்குது. மொத்தம் 23 மாடி இருக்குது. அதெல்லாம் 22வது மாடிக்கு போகணும். அதனால் வந்து அங்கேயே வந்து 22 நமக்குன்னா எந்த லிஃப்ட்டுன்னு காட்டும். ஸோ அந்த லிஃப்ட்டில் போய் ஏறிட்டேன். நேராக உள்ளுக்குள்ளே போனதும் கேப்பச்சினோ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கேப்பச்சினோ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்ததும் குடிச்சிட்டு அப்படியே சுற்றி பார்க்கலாம் சொல்லி உள்ளே போனேன். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஃபோட்டோஸும் எடுக்கக்கூடாது. ஸோ நான் ஃபோட்டோ எடுக்காமல் சும்மா இந்த காஃபி கப் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயே சக்கரை இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு சரி ஓகே சுற்றி பார்க்கலாம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே காஃபி குடிச்சு வெளியிருந்து இப்போ உள்ளுக்குள்ளே இப்போ வியூ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா 22வது மாடியிலேருந்து நம்ம ஈஸியாக நிறைய வியூஸ் பார்க்க முடியும். அப்போ தான் பார்த்தேன் நம்ம விஜயம்மணியோட பென்ட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குது. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே மொத்தமாக பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் 20 மாடி 18 மாடி அப்படி தான் கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் வெறும் 5 மாடி 6 மாடி தான் கட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு வழியாக கீழே இறங்கிடலாம். எதுக்கு ஒவ்வொரு மாடி சுற்றணும், இப்போ லெஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். லெஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணால் 10 நிமிஷம் ஆகுது. ஸோ படிக்கட்டுலேயே நம்ம இறங்கி போய்ட்டு இருந்தோம். ஆனால் இங்கேருந்து பார்க்க அப்படியே டீலாவாட்டம் இறங்குச்சு 22 மாடி. அப்படியே நம்ம இது வழியே நடந்து போனால் 24வது மாடி 25வது மாடியும் மேலே போக முடியும். ஆனால் அது வந்து ப்ரைவேட் மாடியாமா, ஸோ மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம திரும்பி வியூஸ்லாம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டியாக தெரிஞ்சிச்சு பில்டிங்கெல்லாம். ஆல்சோ ஆளுங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏதோ ஒரு பொம்மையாக தெரிஞ்சாங்க, மினியேச்சர் மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நாங்களாம் சுற்றிட்டு இருந்தேன். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. ஸோ அதனால் திரும்பியும் ஒரு நெட்டு சரி அடுத்த ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அதுக்காக ஆட்டோவுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ பஸ்ஸு கிடைக்கலன்னு சொல்லி ஆட்டோவுக்காக புக் பண்ணேன். ஆட்டோ புக் பண்ணி 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்தான். அடுத்து போக போகிறது நம்ம எக்கோ ஸ்பேஸில் இருக்க டெலாய்ட் ஆஃபீஸு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கபன் மெட்ரோவுக்கு போய் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகணும். ஸோ ஒரு ஆட்டோ புக் பண்ணேன். ஆட்டோக்கார வராரு 15 நிமிஷமும் வராரு. அவர் எங்கேயும் வர சொல்லிட்டார். சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே போகவே முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்கு. இப்போ தான் தெரிஞ்சு பெங்களூர் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ச்சு நகர்ந்தார். ஆல்சோ இங்கே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தமிழ் தெரியுது. ஆனால் வந்து கூட்டமாக இருக்கும்போது தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க வேணும்ன்ட்டு. அப்புறம் இந்த ஆட்டோக்காரர் பார்த்திங்கன்னா எடுத்ததும் ஸ்லோ இன்ச்சு நகர்ந்தவர் ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் அமுத்தானார். இருங்க அந்த ஸ்பீடோ மீட்டரை காட்டுறேன். ஸ்பீடோ மீட்டர் மேபி வீடியோ கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அழுத்து நிறுத்துறாரு. என்னையா ஓட்டுற இப்போ என்ன இது ஃபுல்லாக டிராஃபிக்குள்ளேயே 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறியா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படியே நம்ம சாஞ்சு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக ஓட்டினார். இது ரேஸ் காரில் போகிற மாதிரி. இத்தனைக்கு எல்லாருமே இவர் மட்டும் போகல, எல்லோரும் சுற்றி இருக்க எல்லாருமே அவ்வளோ ஸ்பீடாக தான் போனாங்க. ஆனால் எப்படியோ வெறும் ஒரு 5 நிமிஷத்துலேயே கொண்டு வந்து கபன் பார்க் மெட்ரோவில் வந்து இறக்கி விட்டார். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் ஆஃபீஸ்லேருந்து கபன் பார்க் போகிறது பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் என்னமோ. அது வெறும் 5 நிமிஷத்தில் வந்து இறக்கி விட்டு அதுவும் 65 ரூபா வாங்கினார். இதுதான் கபன் பார்க் மெட்ரோ. கரெக்டாக கபன் பார்க் ஆப்போசிட்லேயே மெட்ரோ இருக்குது. அப்போ ஆட்டோக்காரர் காசு கொடுத்துட்டேன். சரி ஓகே கபன் பார்க்குள்ளே போகலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் நான் இன்னொரு ஆஃபீஸ் போகணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவில் போய் ஏறிட்டேன். அப்போ இப்போ செக்கிங்லாம் முடிச்சுட்டு மெட்ரோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. அங்கேயே பார்த்திங்கன்னா ஏதோ சீட் கொடுக்குற இடம் வச்சுருந்தாங்க. நம்ம ஆன்லைன்லேயே வந்து ஸ்கேன் பண்ணி சீட் எடுக்க முடியுமாம்மா. சரி எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கே இருக்க டிக்கெட் ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஒரு குட்டி கொண்டு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. அது மேலே வச்சு ஓப்பன் ஆச்சு. அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே போனேன். கரெக்டாக நான் போன டைமில் பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்து வந்துருச்சு. சரி குடுக்குன்னு ஓடி போய் ஏறியாச்சு. அப்போ ஏறுனா செம கூட்டம் நிற்குது. நான் கூட்டமே இல்லைன்னு நினச்சா கூட்டம் சரியான கூட்டம். அப்போ அங்கே இருக்க விளம்பரத்தை வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எப்படியோ இந்த டின் ஃபேக்ட்ரியில் இருக்க பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டாங்க.
அங்கே சுற்றி பார்த்தா அங்கங்கே அவன் எவனும் நடந்துட்டு இருக்கான், எவனுமே வழி சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ நானே மேப் போட்டு பார்த்து ஏன் என்ட்ரன்ஸ் சொல்லி கீழே இறங்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே போய் ஒரு பஸ்ஸே பிடிச்சேன். அது வந்து ஏசி பஸ் ஆமாம், ரேட் அதிகம்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல சீக்கிரம் போனால் சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்புறம் அதுவும் முன்னாடி வந்து கேர்ள்ஸ் தான் உட்காரணும், பின்னாடி தான் வந்து பசங்களாமா. அதே பொண்ணுங்க வந்து உட்காந்தா பிரச்சனை இல்லை, பசங்க முன்னாடி போய் உட்காந்தா பிரச்சனை. எப்படியே இறக்கி விட்டுட்டான். நான் நேராக எக்கோ ஸ்பேஸ்க்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கேயே இறங்கியாச்சு. ஆனால் எக்கோ ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நம்ம ஐடி கார்டு செக் பண்ணவே இல்லை. யாரை வேணால் உள்ளே வரலாம் போல், கேட்க மாட்டாங்க போல். ட்ரெஸ் மட்டும் டீசெண்டாக போட்டு வந்துட்டிங்கன்னா போதும். ஆனால் யாருமே ட்ரெஸ் டீசெண்டாக போடுறதில்ல, பசங்க மட்டும்தான் ஒழுங்காக ட்ரெஸ் போட்டு வராங்க. எப்படியோ உள்ளுக்குள்ளே வந்து டெலைட் வந்துட்டோம். இது இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்காங்க. ஆல்சோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. போனதோ ஒரு டீ குடித்தோம். ஆஃப்டர் நான் போனதே பார்த்தீங்கன்னா மதியானம் ஆயிடுச்சு. சரி ஓகே போய் சாப்பிட்லான்னு சொல்லி உள்ளே போனோம். அங்கே பார்த்தா எல்லாருமே ஜோடி சுற்றிட்டு இருக்காங்க. என்னடா ஜோடியாக சுற்றுறாங்க, நம்ம இந்த என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் திருன்னு முடிச்சுட்டு இருந்தோம். ஆல்சோ ஃப்ரைடேனால நிறைய பேர் வரவும் மாட்டாங்களாம். முக்கியமாக கப்புள்ஸ் தான் அதிகமாக வருவாங்களாம், இல்லைன்னா பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்களாம். சரி ஓகே 5வது மாடிக்கு போகலான்னு சொல்லி 5வது மாடியில் இருக்க ஓப்பன் கெஃப்டீரியாவுக்கு போனோம். அங்கே போனால் யாருமே இல்லை, எல்லாம் ஃபோன் பேசுகிறவங்க அந்த மாதிரி இருக்க ஆளுங்க தான் இருக்காங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் எக்கோ ஸ்பேஸுமே பார்க்க முடியும். ஸோ அதனால் எக்கோ ஸ்பேஸ் ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் நியர்லி 3 மாதமாக இங்கே இருக்கான். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரானாமா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே சேர்ந்து இந்த ஃபுல்லாக இருக்க எக்கோ ஸ்பேஸும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 600-500 கம்பெனி இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிங்களே உள்ளே இருக்குது. அங்கெல்லாம் வந்து 5 நாள் ஆஃபீஸு 3 நாள் ஆஃபீஸு அப்படின்னு வந்துட்டுருக்காங்க. சரி ஓகே பசிக்குதேன்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டில் போயிட்டோம். எக்கோ ஸ்பேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய 4-5 கடைங்க இருக்கும். ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஃபுட் கோர்ட்டு. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடலாம் வந்துருந்தாங்க. ஏன்னா சில கம்பெனியில் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி வந்து ஏதோ ஃபேமிலி டேன்னு வச்சுருந்தாங்க போல். அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியை வந்து கூட்டிகிட்டு வர முடியும். அப்படி தான் வந்து நிறைய பேர் குட்டி பசங்க அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்து செம்ம கூட்டமும் இல்லை, ஆனால் கொஞ்சம் பேர் கூட்டமாகவும் இருக்காங்க சில இடத்துல. பேஸாக வந்து கடை நல்லா இருந்துச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, கடை நல்லா இல்லைன்னா கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் ரேட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 300 ரூபா 280 ரூபா அந்த மாதிரி தான் ரேட் அதிகமாக தான் இருக்குது எல்லாமே. ஏன்னா இங்கே வந்து வாடகை அதிகமாகும். ஸோ டபுள் ரேட்டை வச்சு தான் விற்கிறாங்க. நாங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஹா ஆந்திரா பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் வந்து 3 பிரியாணி ஆர்டர் பண்ணோம். இதுதாங்க அந்த கடை ஆஹா ஆந்திரா பிரியாணி. ஆனால் செம்ம காரத்தை மட்டும் அள்ளி போட்டிருக்காங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இங்கே யாரும் இருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து அந்த பில்டிங்கில் வந்து அவரை கூப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே சுற்றி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு தான் உள்ளுக்குள்ளே போனால் தான் மட்டும் உள்ளுக்குள்ளே போக முடியும். அப்புறம் ஆஹா ஆந்திரா பிரியாணியில் வந்து நாங்கள் ஒரு 3 வெரைட்டி ஆஃப் பிரியாணி ஆர்டர் போட்டோம். அதில் குண்டூர் பிரியாணி மட்டும் சூப்பராக இருந்துச்சு, மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் காரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் குடித்தோம். அது ஜூஸ் கடையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் 44 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் அதையும் ஜூஸ் குடிச்சிட்டு பக்கத்துலேயே ஃபவுண்டைன் கிட்டே வேடிக்கை பட்டுருந்தோம். அங்கே பார்த்தா ஏதோ பொருள் காட்சிலாம் போட்டிருக்கானுங்க. சும்மா குட்டி குட்டி கடைங்களாம் போட்டு நிறைய ஃபன் கேம் அது இதுன்னு இருக்குன்னு சொன்னான். ஏன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஃபன் கேம்லாம் விளாடுவாங்களாமா. ஸோ அதனால் வந்து அந்த ஃபன் கேமில் என்னென்ன இருக்குது, சில பேர் தொங்கிட்டு இருக்கானுங்க, சில பேர் கயிறு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கானுங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்சோ இந்த ஸ்பைடர்மேன்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் தவிழ்ந்துட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து ஒரு ஃபன் கேம் ஆமாம். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் ஜோடியாக சுற்றிட்டு இருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா ஏதோ குட்டி குட்டி கடைங்க இருந்துச்சு. அதெல்லாம் போய் வேடிக்கை பார்த்தோம். எல்லாமே டபுள் ரேட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து கடைக்கு வாடகை அதிகம். சரி ஓகேன்னு சுற்றிட்டு போகும்போது அங்கே வந்து ஃபோட்டோ பூட்லாம் இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். சரி ஓகே உள்ளுக்குள்ளே போய் கடைங்க என்னென்ன கடை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போனோம். அங்கே போய் பார்த்தா எல்லாமே வந்து பொண்ணுங்களுக்கான கடைங்க தான் அதிகமாக இருக்குது. பசங்களை மதித்து ஒரு கடை கூட போடல. எல்லாமே வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரீங்களா, கேர்ள் ஃப்ரெண்டுக்கான கடை இருக்குது அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்காக ஸ்கூட்டி சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் பசங்க தான் வாங்குறாங்களே தவிர பொண்ணுங்க வாங்குறதில்ல. இப்போ பசங்களை வச்சு பொண்ணுங்க வாங்கிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு, நான் பசங்களுக்கான கடை. அது வந்து பொம்மை கடை. அந்த பொம்மை கடையில் வந்து கீச்செயின்லாம் கேட்டோம். கீச்செயின் வெறும் குட்டி ஒன்று இருக்குது, அது 150 ரூபா சொல்கிறாங்க. சரி போங்களான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம திரும்பி ஆஃபீஸ் கிட்டே வந்தோம். ஆஃபீஸ் கிட்டே வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் கூட்டமே இல்லை, அதனால ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ தான் அங்கே ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வந்துச்சு. கரெக்டாக ஈவினிங் டைமாகவும் இருந்துச்சு, ஆல்சோ ஃபோட்டோவும் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பசங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நான் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பிட்டேன். எக்கோ ஸ்பேஸ் கிட்ட தான் வந்து ஃபீனிக்ஸ் மால் இருக்குதாம்மா. இருக்காலே பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் த பெரிய மால். சரி ஓகே அப்படியே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே டைமும் ஆச்சு, ஈவினிங் டைமில் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ கிளம்பி அப்படியே போயிட்டேன். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.